Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங் நம்ம அறுவடை கொஞ்சம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் பூத்துருக்குங்க. அன்றைக்கி நாங்கள் எடுக்க முடியலன்னு சொன்னேன் பார்த்திங்களா, இது அடுத்தது நல்லா பூத்துருக்குது. அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்டல் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு, 2-3 நாள் ஆயிடுச்சு இது பூத்து ஃபேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு அண்ட் ரெட் கலந்த பூவில் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு, ஆனால் கரெக்டான ப்ளூம் அது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரோஸ், இதெல்லாம் நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ரோஸ் தான். இன்றைக்கி இதெல்லாம் பறித்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா ட்ரை பண்ணி பவுடர், ரோஸ் பவுடர், நம்ம குளியல் பொடி சொல்லுவோம் இல்லையா, அது செய்யலான்னு ஒரு ஆசையில் எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி பார்ப்போம், எல்லா பூத்துலையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம், வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம், மழை டைமாக இருக்கனால வெளியே எதுவும் போடாமல் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சிமெண்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேலிக்கோ போட்டிருக்கோம். அது ஃபிஷ் தான், ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதில் மேல் ஃபீமேல் ஒரு பேர் போட்டிருக்கேன். இதில் வந்து லில்லிங்க, வாட்டர் லில்லி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அறுவடை பண்ண பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம செடி அவரையில் காய்கள் இருக்குது, விதைக்கு விடலான்னு சொன்னேன் பார்த்திங்களா. சிலர் வந்து முதல் வந்த காயை வந்து விதைக்கு விட வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சில் நம்ம 2-3 விதைக்கு விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது பறிக்கும் போதே ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இந்த செடி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மாவு பூச்சி, அந்த அஸ்வினி பூச்சிலாம் எவ்வளோ வந்தது. ஸ்டார்டிங்கில் வந்த பூ எல்லாமே உதிர்ந்து போச்சுங்க. அப்போ நமக்கு எந்த காயுமே வரல. அந்த வீட்டில் இருக்கும் போதே பிஞ்சு வந்துச்சு, ஆனால் அந்த பூச்சினால எல்லாமே வந்து இதுவாக போயிடுச்சு. இப்போ அடுத்த செட்டு பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, அதுலேயுமே குட்டி பிஞ்சு இருக்குது. செடி அவரையில் அதாங்க ஒரு பெனிஃபிட்டு. செடி அவரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காய் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அது கண்ணுக்கு காய் தெரிலனா கூட அதுவே காஞ்சி விழுந்து அடுத்த செடி உருவாயிடும். எங்களுக்கு போன வாட்டிலாம் அப்படி தான் கிடச்சிதுங்க. கொடி அவரை வந்து நம்ம நல்லா வெயிட் பண்ணணும், நிறைய காய்க்கும். நம்ம கொடியெலாம் படர்ந்ததுக்கப்புறமா காய்க்க ஆரம்பிக்கும், ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணணும். இது வந்து நமக்கு டக்கு டக்குன்னு காய் வந்தது. இன்றைக்கி கும்குவாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து கலர் மாறி இருக்குது. ஸோ அதையுமே பறிச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கும்குவாட் ஹார்வெஸ்ட் பண்ணி. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், நம்ம கை நிறைய, ஆளுக்கு 2 சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஸ்வீட்டாகவும் இருக்கும். தோலோடு சாப்பிடும் போது ஸ்வீட் அண்ட் புளிப்பு இருக்கும். நம்ம சில பேர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் தோலோடு சாப்பிடுங்கன்னு, ஆனால் அவங்க கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா தோலை பிரித்து போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு புளிப்பு இருக்குன்னுவாங்க. தோலோடு சேர்த்து சாப்பிடும் போது புளிப்பு இனிப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதுலேயுமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. கும்குவாட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஹார்வெஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இடையில பார்த்திங்கன்னா சரியாக காய் வந்து பெருக்காமல் அப்படியே வெம்பி போயெல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லாவே கை நிறைய நமக்கு காய்கள் கிடச்சிருக்கு. புதினாலாம் பறிக்கலான்னு பார்த்தேன். புதினா வந்து சண்டேவே பறிச்சிட்ருக்குறாங்க சமையலுக்கு, அதனால் புதினா இப்போ இல்லை. இன்னமும் இருக்குதுங்க, மறைஞ்சு இருக்குது. அதான் தேடி தேடி நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணி. எப்பவுமே அந்த வீட்டில் இருக்கும் போது நமக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா போய்ட்டு என்னென்ன ஹார்வெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நமக்கு இன்னும் ப்ராப்பராக செட் பண்ணல இல்லையா வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ இனிமேல் தான் அந்த காலிஃப்ளவர், கேரட்டு, பீட்ரூட் விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் போடணும். அடுத்து சப்போட்டா பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பூவாக காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டி பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்தாலே கன்ஃபார்மாக அது சப்போட்டா காய்க்க தான். இது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த வாட்டி சப்போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணியே தீரணும். இத்தனை நாள் நமக்கு அணில் விடலை நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த வீட்டில் வந்து அணில்லாம் ஏதோ இல்லைங்க, அணில் இல்லை, ஓனா இல்லை, பூனைகள் நிறைய இருக்கனால நம்ம வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் மேலே பூனைகள் ரவுண்ட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இங்கே பக்கத்தில் வீடு இருக்கனால போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஓனா கிடையாது, அணில் கிடையாது, அவங்க பாட்டு கேஷுவலாக பூனைங்க இருக்கனால அந்த பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு நல்லாவும் காய்கறிகள் வந்து அறுவடை எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மல்லிலாம் பாருங்கள், ட்ரிம் பண்ணி கட்டி விடணுங்க. அப்புறம் மல்பெரி பறிக்கலான்னு பார்த்தோம். மல்பெரி வந்து எல்லாமே காயாக இருக்குது, இன்னும் பெருக்கலை. இப்போ 2 தான் கலர் மாறி இருக்குது. அதனால் நான் அது தனியாகவே உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், அந்த காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த கிளை ஃபுல்லாகவே காய்கள் தான் பாருங்கள். இப்படி கொத்து கொத்தாக திராட்சை மாதிரி இருக்குது. இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் டார்க் கலராக மாறும் போது தான் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில சாப்பிட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும். இது வந்து கோல்டன் ரோஸுங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள்.
இது வந்து சாண்டில் கலர் பீச் அவலாஞ்சி. இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்து அந்த பூவையும் பறிச்சாச்சு. ஏன்னா வேஸ்ட்டாக போகுது இல்லை, அதுக்கு எதுக்கு நம்ம தள்ளியும் யாரும் வைக்கிறதில்ல. ஏன்னா வந்தால் கொடுத்து விடுவேன். நேற்று வந்தாங்க, பட் கொடுக்க மறந்துட்டேன், டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இதை நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணலாம். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் குளியல் பொடி செய்கிறதுலாம். ஸோ அது ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த ரோஸ் நான் பறிக்கலை. இது பாருங்கள், நம்ம 60ஆம் பச்சை ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்குது. ஒரு கமெண்ட் படித்தவங்க வேறு ஒரு வீடியோவில், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் 2 நாய்க்குட்டி வளர்த்தாங்களாம். அது வந்து 60ஆம் பச்சை செடி கீழேயே வந்து இறந்து கிடந்துச்சான் மறுநாள். 2 நாய்க்குட்டி இதுதான், 2மே இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு பாய்சனாக அனிமல்ஸ்க்கு ஒத்துக்காதான்னு தெரியல. யாருன்னா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் குட்டி பூனை வேறு இருக்கு இல்லையா, அதனால் பயமாக இருக்குது. யாருன்னா தெரிஞ்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த பக்கம் போகாமல் பார்த்துக்கலாம், இல்லை அதை தூக்கி மேலே வேறு எங்கன்னா வச்சு விடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. சாண்டில் கலர், கோல்டன் கலர், கோல்டன் ரோஸ். இது ஆக்சுவலாக பூத்து 2 நாள் ஆயிடுச்சு. இது வந்து பீச் அவலாஞ்சி. இது வந்து பேப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட ஹார்வெஸ்ட் இன்னைக்கு. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.